திமுக கட்சி தொடங்கி 18 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க. ம். ஒரு நாள் 2 நாள்ல வந்துரல. ஐயா கலைஞருக்கு தெரியாதா? அண்ணா எவ்வளவு பெரிய தலைவர் அவருக்கு தெரியாதா? நீங்க சொல்றீங்களே இவங்களோட சேர்ந்தா இப்படி ஏறிடலாம், அப்படி உட்கார்ந்துடலாம்னு தெரியாதா? அந்த அவங்க எடுத்துக்கொண்ட அந்த 18 ஆண்டு காலம் இருக்கு இல்லையா? அவங்க சந்திச்ச போராட்டம், அவங்க சந்திச்ச விஷயங்கள், இன்னைக்கு நல்லதோ கெட்டதோ நல்ல ஆட்சி குடுக்குறாங்களோ இல்லையோ, இன்னைக்கு நிலையா உட்கார்ந்துருக்காங்க. ம். நாங்க நல்ல ஆட்சி குடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள், அப்ப எங்களுக்கு எவ்வளவு நேரம் இல்ல ஒரு எடுத்துக்கும்? நாங்க தொலைநோக்கு நிலையா திட்டம் தாங்க. உட்காரணும்ல. நான் உங்கள அப்படியே தொலைநோக்கு திட்டம், நல்ல திட்டம் இது. ரைட்டு. அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி நான் முன்னாடி இப்படி சொல்லிப்புட்டு, அ. அப்புறமா அப்படி மழுப்பிக்கலாம். இல்ல. நீங்க பயிற்சி எடுங்க. ம். ரொம்ப காலம் பயிற்சியே எடுத்துட்டு இருந்தீங்கன்னா, இப்ப என்ன எய்மு? நம்முடைய அல்டிமேட் கோல் என்ன? ம். திமுக ஆட்சியில இருந்து அகற்றணும். அதானே உங்க திட்டம்? ஆமா. 26ல அதானே பிளானு. நீங்க இப்ப எல்லாருமே பிரிஞ்சு பிரிஞ்சு நிக்கிறதுனால, மறுபடியும் அதுல யார் பலமானவங்களா தெரிவாங்க தெரியுங்களா? அதுல ஒருத்தர் தானே இப்ப நான் பலமானவங்களா சொல்றேன் தெரிவாங்க. ஒரு பதில். நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆ. தோத்து போயிட்டேன் உங்ககிட்ட. யாரு? நான் எனக்கு ஆமா, புரியலையா? ஆமா ஏங்க இது பாவம். இது நான் இல்லங்க. சொல்லல. இல்ல. வெளிய மக்கள் சரி அப்படிதான் சரி பார்க்குறாங்க. மக்களே உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். ஆ, பாத்துக்கங்க. ஆ. நாங்க சாப்பாடு சாப்பிடுறோம்ன்ற ஒரு முடிவுல இருக்கிறோம். நீங்க சோறு தான் நான் திம்பேங்கிறேன். நீங்க சேத்த பக்கத்துல வச்சு இதையும் சேர்த்து தின்னுங்கங்கிறீங்க. ம், அவங்க திங்கிறாங்கல்ல. ம். இவங்க திங்கிறாங்கல்ல. இவங்க ஏங்க அவங்க அதெல்லாம் திங்கிறாங்கன்னு தாங்க நாங்க சோறு திங்கிறதா முடிவு எடுத்திருக்கிறோம். நாங்க சோறு மட்டும் சாப்பிட்டுக்கிறோம். ம். சேறு எங்களுக்கு வேண்டாம்.